எல்லாரும் போய் கரெக்டா கேன்வாஸ் பண்ணுங்க. இந்த தடவை நம்ம சங்கத்துல இருந்து கவுன்சிலருக்கு ஒரு ஆளை நிப்பாட்டலான்னு இருக்கேன். யார் நல்லா வேலை செய்றீங்களோ அவங்களுக்கு தான் சீட்டு. புரிஞ்சுதா? அதனால நான் யார்கிட்ட பேசினா உனக்கு என்ன? ஒரு பொண்ணு ஒரு பையன் கிட்ட பேசினா தப்பா? அது லவ்வா தான் இருக்கணுமா? உன் சங்கத்துக்கு வேற வேலையே இல்லையா? ஏய், நீ ரொம்ப ஓவரா பேசுற. ரொம்ப தேங்க்ஸ். நானே என் லவ்வ பத்தி அப்பா கிட்ட எப்படி சொல்றதுன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு நீயே பத்த வச்சிட்ட. உன் சங்கத்தால நடந்த நல்ல காரியம் இதான். எவரு என்ன பத்தி எதோட பேசு, என் சங்கத்தை பேசாத. என்ன எதிர்த்து பேசுற தைரியத்தை யார் நீ கொடுத்தது உனக்கு? நான் உன்ன மாதிரி ஒரு ஆளை லவ் பண்ணல, ஒரு ஆம்பளைய தான் லவ் பண்றேன். என் அப்பாவெல்லாம் மிரட்டுற வேலை வச்சுக்காத. இந்த சீனை நான் லவ் பண்றவன் கிட்ட காட்டு. தலைவரே, எவ்வளவு திமிரு இருந்தா அந்த வாதி நம்ம ஆபீஸ் வந்து நம்ம மட்டமா பேசிட்டு போயிருப்பா. ஏய், இந்த போனை குடுல. அவ என்ன அவ்வளவு பெரிய ஆளா? நான் அடிக்கிற அடியில எவனையும் முன்னாடி வரக்கூடாது. ஆமா தலைவரே, நாம யாருன்னு அவனுக்கு காட்டணும். ஆமா தலைவரே, நம்ம யாருன்னு காட்டணும். நம்ம யாருன்னு காட்டணும். ஏய், நான் தான் ராஜதுரை பேசுறேன். நீ ஆம்பளையா இருந்தா என் ரைஸ் மில்லுக்கு வந்துட்டு உயிரோட திரும்பி போல பாப்பான். போடல. சங்கம் வச்சிருக்கிற நீ இந்த ஆட்டம் போட்டினா சமுத்திரத்துல இறங்கி நின்று சதராட்டம் போடுறவனா அப்ப என்ன ஆட்டம் காட்டுவேன்? சங்க அறுத்துருவோம் பார்த்துக்கோ. இப்ப அடிங்க, இவன் உண்மையை சொல்லுவான். என்ன? சரி சரி. என்னையா? மாதா கோயில் வாசல்ல யாரோ கண்ணு தெரியாதவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான்.
சாரத்தண்ண ஒரு இடத்துல இருக்க மாட்டேன் என்ன நீ? தண்ணி தண்ணி. இந்த இரு ஓப்பன் பண்ணுறேன். அம்மா ஒரு இடத்துல இருக்கவங்க டெய்லி இங்கே தண்ணி ஊற்றி வச்சிடறேன்ல நான் தான். இங்கே இரு, உனக்கு என்ன தேவை வரும். அண்ணா ஒரு இளநீ கொடுங்க. ஹலோ வசந்த். நீங்க 2 பேரும் வெயிட் பண்ணுங்க. டேய் கூட வணக்கண்ணே. வணக்கம். வணக்கம் வணக்கம். வாங்க உட்காருங்க. என்ன எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கிறீங்க? மாதா கோயில் திருவிழா வருதுல்ல, ஃபர்ஸ்ட் டொனேஷன் எப்பவுமே உங்ககிட்ட வாங்குறதானே வழக்கம். மாதாவுக்கு சேம யாருக்கு செய்ய போறோம்? சிறப்பாக செஞ்சிருவோம். அனைவரும் தாராளமாக செய்வார். இந்தாங்க எழுதிங்க. இந்த அண்ணே வரண்ணே. வா வரைய. டேய் திருவிழா வேலை நிறைய இருக்கு, டொனேஷன் நிறைய பேருக்கு வாங்க. சரிண்ணே. வாங்க போலாம், சீக்கிரம் வேலை நிறைய அண்ணா இருக்கு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு தம்பி. திருவிழா வேலைகள் எப்படி போயிட்டு இருக்குண்ணே? தம்பிட்டெல்லாம் டொனேஷன் வாங்க மாட்டீங்களா? அப்படிலாம் இல்லை தம்பி. சரிண்ணே இந்தாங்க 3000 இருக்கு, எழுதிக்கோங்க. டேய் எழுதி கூட தம்பி பேர் போட்டு. சரிண்ணே. சாரத் சொல்லுங்கண்ணே. நாளைக்கு 10 மணிக்கு சர்ச் ஹால்ல மீட்டிங் இருக்கு. திருவிழா எப்படி நடத்தலான்னு எல்லாரும் வராங்க. சரிண்ணே. நீயும் வரணும். சரிண்ணே. வந்து அண்ணனுக்கு நீ துணையா இருக்கும். கண்டிப்பாண்ணே. ஓகே சந்தோஷம். வரண்ணே. என்னடா உன் பிளான்? வெயிட் பண்ண மாப்பிள்ள ஹாலில் பார்ப்பேன். நம்மள துணை கூப்பிடுறான். துணைக்கு போயிடுவோம், அவ்வளோதானே. அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு வருஷமும் நம்ம கோவில் திருவிழா மிக சிறப்பாக நடக்க நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தீங்க. அதே மாதிரி இந்த வருஷமும் நம்ம கோவில் திருவிழா மிக சிறப்பாக நடக்க உங்க எல்லாரோட ஒத்துழைப்பும் ரொம்ப அவசியம். அண்ணன் யூதாஸ் அவர்களுக்கு இந்த வருஷமும் பொருட்காட்சி ஏலத்தை கொடுக்கலான்னு சபை முடிவு பண்ணியிருக்கு. அதை எப்படி நீங்க முடிவு பண்ணலாம்? அதை எப்படி நீங்க முடிவு எடுக்கலாம்? போன வருஷம் உள்ள வரவு செலவு கணக்கு இந்த யூதாஸ் இன்னும் கொடுக்கல, அதுல இந்த வருஷமும் அவரு கொடுக்கணும்னா இது என்ன நியாயம்? முதல்ல அவர் பழைய கணக்கை செட்டில் பண்ணட்டும், அதுக்கப்புறம் இந்த வருஷம் கொடுக்கறத பத்தி யோசிக்கலாம். என்ன ஃபாதர்? சாரத் இது கோவில் விவகாரம், இதெல்லாம் நீ கேட்க கூடாது. நான் ஏன் கேட்க கூடாது? நானும் டொனேஷன் கொடுத்துருக்கேன், எனக்கு கேட்கறதுக்கு உரிமை இருக்கு. என்ன ஃபாதர் சொல்றீங்க? கேட்கலாம் தம்பி, கோயிலுக்கும் பொருட்காட்சிக்கும் சம்பந்தம் இல்லையே. என்ன சம்பந்தம் இல்லைன்றீங்க? நீங்க தான் பொருட்காட்சி நடத்துறதுக்கு இடத்துக்காரங்களுக்கு லெட்டர் கொடுக்குறீங்க. நீங்க கொடுக்குற லெட்டரை அக்செப்ட் பண்ணிட்டு தான் அவங்க பொருட்காட்சி நடத்துறதுக்கு யூதாஸுக்கு அந்த இடத்த கொடுக்குறாங்க. இது காலங்காலமா நடக்கிற சம்பிரதாயம், அதெல்லாம் மாத்த முடியாது. ஏன் மாற்ற முடியாது? மாற்றலாம். நல்லது நடக்குன்னா எல்லா சம்பிரதாயத்தையும் மாற்றுங்க. சரி என்ன பண்ணலாம் நீயே சொல்லு. பொருட்காட்சியை நாங்கள் எடுத்து நடத்துகிறோம், இளைஞர்களாக இருந்து நாங்கள் எல்லாம் செய்கிறோம். பெரியவங்க எங்களை வழி நடத்தினா போதும். பொருட்காட்சியை நடத்தி இதிலிருந்து லாபத்தை எடுத்து நாங்கள் கொடுக்குறோம். அந்த பணத்தில் மக்களுக்கு நல்லது செய்யலாம். தம்பி தேவையில்லாம மூக்க நுழைக்காத. போன வருஷம் எனக்கு எவ்வளவு நஷ்டமாச்சுன்னு உனக்கு தெரியுமா? போன வருஷம் உங்களுக்கு எவ்வளோ லாபம் வந்துச்சுன்னு எனக்கும் தெரியும். சரியா? உள்ள ராட்டின ஆடுறவங்கள்ட்ட 30 ரூபா வாங்குறான் ராட்டினக்காரன், அதில் 15 ரூபா இடம் கொடுத்த உங்களுக்கு கொடுக்குறான், 15 ரூபா ராட்டினக்காரன் எடுத்துக்கிறான். இப்படியே தெளிவான ஒரு லிஸ்ட் எடுத்து பார்த்தாலே 63 லட்சம் ரூபாய் உங்களுக்கு மட்டும் வந்திருக்கு. 1,26 லட்சம் ரூபாயில் 63 லட்சம் ரூபாய் உங்கள் ஷேர் எடுத்துருக்கீங்க. என்கிட்ட கணக்கில் நினைக்கிறீங்களா? அதுவும் போக என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ஒரு ஆளுக்கு 10 ரூபாய் வாங்குறீங்க. 5 லட்சம் மக்கள் உள்ள வந்திருக்காங்க. அது என்னாச்சு நீங்களே கணக்கு போட்டு பாருங்க. இது எல்லாத்தையும் கணக்கு போட்டு பார்த்தாலே தனி நபர் நீங்கள் ஒருத்தர் மட்டும் வருஷம் கோயில் நிர்வாகத்தோட பேரை வச்சு லட்சக்கணக்கில் கொள்ளடிச்சிருக்கீங்க. தம்பி சொல்றது கரெக்ட் தானே? எதுக்கு போய் கணக்கு சொல்ற? நான் ஏன் போய் கணக்கு சொல்ல போறேன்? உண்மையான கணக்கு தான் சொல்றேன். இன்னைக்கு எல்லா ஆதாரத்தோட தான் இங்க வந்திருக்கேன். ஏடா அந்த லிஸ்ட்டை என்னங்க ஃபாதர், நீங்களே இந்த லிஸ்ட்டை பாருங்க. நான் இந்த மக்களுக்காண்டி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த மக்களுக்கு நல்லது நடக்கணும்னு தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த கோவிலுக்கு ஜாதி மத வேறுபாடுகளை களைஞ்சு அனைத்து மக்களும் இங்கே வந்துகிட்டு இருக்காங்க. தனிநபர் சுயநலம் காண, தனிநபர் கொள்ளையடிக்கிறதுக்கு இந்த கோயில் நிர்வாகம் ஒத்துழைக்கணுமா? என்ன ஃபாதர் சொல்றீங்க? ஒத்துழைப்பீங்களா? அப்படிலாம் இங்கே யாரும் விட்டுக்கிட்டு இருக்க முடியாது. இத்தனை நாள் நீ பண்ணிக்கிட்டு இருந்தா எங்களுக்கு தெரியல, இப்போ எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. சரியா? அதனால நாங்கள் கேள்வி கேட்க தான் செய்வோம். ஒவ்வொரு வருஷமும் இந்த பொருட்காட்சியில் வர வருமானத்தை வச்சு இந்த சமூகத்தில் கஷ்டப்படுற பிள்ளைங்க 10 பிள்ளைங்க இல்லை 50 பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம். நீ கொள்ளையடிக்கிற காசுல அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோ. எத்தனை பிள்ளைங்க வசதி இல்லாம படிக்காம இருக்கு, அந்த பிள்ளைங்களை படிக்க வைக்கலாம். மக்களுக்கு இப்ப எல்லா உண்மையும் தெரிஞ்சுட்டு மக்கள் சொல்லிட்டு உனக்கு கொடுக்குறோமா யாருக்கு கொடுக்கணும்? ஃபாதர் நீங்க சொல்லுங்க. இப்போ
இத்தனை வருஷம் போனது போகட்டும் ஃபாதர். இனிமேலாவது நல்லது நடக்கணும், மக்களுக்கு நல்லது நடக்கணும். இதுக்கு மேலாம் எங்களால் பொறுத்துட்டு இருக்க முடியாது, பார்த்துட்டு இருக்க முடியாது. சரியா? பார்த்துட்டு இருக்க நாங்க ஒன்றும் இழிச்சவை கிடையாது. ஏய் நீயே முடிவு பண்ணிட்டா நாங்க ஒத்துக்கணும்ல. நீ என்ன ஒத்துக்கிறது? மக்கள் சொல்லட்டும், ஃபாதர் சொல்லட்டும். நான் எடுக்கிற இந்த வருஷம் பொருட்காட்சியை, இந்த வருஷம் பொருட்காட்சி இளைஞர்களா நாங்க தான் அத்தனை பேர் சேர்ந்து நடத்துவோம். உன்னால என்ன பண்ண முடியும் பார்க்கலாமா? பொருள் காட்சி நடத்த இருக்கட்டும், முதல்ல நீ இருக்கியான்னு பாரு. ஏய், இதோ, விடுப்பா.